மதுரையில் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த நகைகளை அடகு வைத்து மோசடி செய்த பெண் காவல் ஆய்வாளர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். கணவன் மனைவி பிரச்சனையில் 100 சவரன் வரதட்சணை நகைகளை ஆட்டையை போட்ட ஆய்வாளரே கம்பி எண்ணுவதன் பின்னணி என்ன? மதுரை மாவட்டம் திருமங்கலத்தைச் சேர்ந்த ராஜேஷ்குமார் என்பவர் உசலம்பட்டி அருகே உள்ள கீழ்புதூரைச் சேர்ந்த அபிநயா என்பவரை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் திருமணம் செய்துள்ளார். ஐடி ஊழியர்களான இந்த தம்பதி இடையே அடுத்த சில மாதங்களிலேயே மனமுறிவு ஏற்பட்டு பிரிந்தனர். குடும்பச் சண்டை காவல் நிலையம் வரை சென்றதால் வரதட்சணையாக வாங்கிய 100 சவரன் நகைகளை திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ராஜேஷ்குமார் ஒப்படைத்துள்ளார். அப்போது காவல் நிலைய ஆய்வாளராக இருந்த கீதா நகைகளை வாங்கி வைத்துக் கொண்டு விசாரணை மேற்கொண்டுள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் வாங்கிய நகைகளை ஆய்வாளர் கீதா பெண் வீட்டாரிடம் ஒப்படைக்காமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளார். இது தொடர்பாக இரு வீட்டாரிடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டதால் இளைஞர் ராஜேஷ்குமார் காவல் நிலையம் சென்று விசாரித்துள்ளார். அப்போதுதான் அந்த நகைகளை எஸ்ஐ கீதா அடகு வைத்தது அம்பலமாகியுள்ளது. இதை அறிந்து அதிர்ச்சி அடைந்த ராஜேஷ் திருமங்கலம் டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் நகைகளை திருப்பிக் கொடுப்பதாக கீதா உறுதியளித்துள்ளார். ஆனால் 20 சவரன் நகைகளை மட்டும் திருப்பிக் கொடுத்துள்ளார். இந்த சம்பவம் மேலதிகாரிகள் கவனத்திற்கு சென்றதும் பெண் ஆய்வாளர் கீதாவை சஸ்பெண்ட் செய்து மதுரை சரக டிஐஜி ரம்ய பாரதி உத்தரவிட்டார். இதையடுத்து படிப்படியாக நகைகளை திருப்பி கொடுத்த போதும் மீதமுள்ள 38 சவரன் தங்க நகைகளை கொடுக்காமல் இழுத்தடித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்கள் அடுத்தடுத்து புகார் கொடுத்த நிலையில் டிஐஜியின் உத்தரவின் பேரில் திருமங்கலம் காவல் நிலைய ஆய்வாளர் கீதா மீது இந்திய தண்டனை சட்டம் 406 மற்றும் 420 ஆகிய இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டுள்ளார். வேலியே பயிரை மேய்ந்த கதையாக காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட 100 சவரன் தங்க நகைகளை பெண் ஆய்வாளரே ஆட்டையை போட்டு அடகு வைத்துள்ளார். அதை திருப்பி ஒப்படைக்காமல் காலம் தாழ்த்தி வந்த குற்றத்திற்காக அவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் திருமங்கலம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.